திருநெல்வேலி அல்வா வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் வந்துட்டு நம்ம நெல்லையப்பன் கோயிலுக்கு போகலனா எப்படி? அதான் கிளம்பியாச்சு. கோவிலோட என்ட்ரன்ஸும் பக்கத்திலேயே காந்திமதி அம்மன் கோயிலும் பிரம்மாண்டமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். கோவிலுக்குள்ள அதில் இருக்கிற ஸ்கல்ப்சராக இருக்கட்டும், இந்த கோயிலே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் அழகாக தெரிஞ்சதுன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு சிவன் கோயில் இல்லாத சிறப்பு இந்த கோயிலோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு. கோவில் ரொம்ப பெருசுனால ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கோயிலோட அழகை ஃபுல்லாகவே ரசிக்கலாம்னு சொல்லுவேன். இந்த கோவிலுடைய முக்கிய சிறப்பு நெல்லையப்பனுக்கு தனி ராஜகோபுரமும் அம்பாளுக்கும் தனி ராஜகோபுரமும் அமைஞ்சிருக்கு. சிவபெருமான் நடனம் ஆடுவாங்க இல்லையா, அதுல 5 தலத்துல இந்த தலமும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. இந்த கோவில உள்ள தேர் தான் தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய தேர்னு சொல்றாங்க. சிவனும் சக்தியும் ஒண்ணுன்னு உணர்த்துற வகையில அம்பாள் கோவிலும் சிவபெருமான் கோவிலும் நடுவுல கல் மண்டபத்தோட அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அதிசயம் தரும் இசை தூண்கள் இந்த கோயில்ல தான் அமைஞ்சிருக்கு. இதுல 161 தூண்கள் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுது. 48 தூண்களை ஒரே கல்ல செதுக்கியிருக்காங்களாமா. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு தூணை தட்டும்போது அடுத்தடுத்த தூண்கள் மியூசிக் பிளே ஆகுதுன்னு சொல்றாங்க. தட்டி பார்க்கும்போது நம்மளே ஃபீல் பண்ணலாம். கண்டிப்பா இந்த கோயிலுக்கு ஒரு நாள் போங்கன்னு தான் சொல்லுவேன். சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு அரை நாள் போதாதுங்க, ஏன்னா அவ்வளோ இருக்குங்க இங்க. தமிழ்நாட்டில் இந்த கோயிலில் மட்டும்தான் 3 மூலவர்கள் இருக்காங்க. வேறு எந்த கோயிலையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இந்த கோயிலில் உள்ள பெரிய தேர் 450 டன் எடை உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுடைய தலவிருச்சம் மூங்கில், முழுக்க முழுக்க மூங்கில்களால் ஆன இடம் தான் இது. இந்த கோயிலில் நெல்லையப்பருக்கும் சரி காந்திமதி அம்மனுக்கும் தாமரை வாங்கி கொடுக்கறது விசேஷமாக சொல்கிறாங்க. கோயிலுக்குள்ளே நிறைய மாடுகள் இங்கே வளர்த்துட்டு இருக்காங்க, அதை பார்க்க முடியுது. இங்கே உள்ள சிற்பங்களும் சரி, அதோட ஸ்கல்ப்சருடைய ஐடியாஸே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எந்த கோயிலையும் இதெல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இந்த பொற்தாமரை குளம் உள்ளிட்ட 32 தீர்த்தங்கள் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. பாய்.